மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூர்ணச்சந்திரன். நான் மதுரை நரிமேட்டிலேருந்து பேசுகிறேன். மதுரைக்காரங்க எல்லாத்துக்குமே திருப்பரங்குன்ற தீபம் ஏற்றுறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றம் முருகனோட முதல் படை வீடு. அதில் தீபம் ஏற்றுறதுனால மதுரைக்கு தான் பெருமையே தவிர அதனால் யாருக்கும் ஒரு பாதகமும் இல்லை. அங்கே மசூதி இருக்குது, தர்கா இருக்குது. மசூதின்னு கூட சொல்லக்கூடாது, மசூதினா அவங்க ப்ரேயர் பண்ணுற இடம். தர்கான்னு ஒரு இடம் இருக்குது, அதில் ஒருத்தர் இறந்துருக்காரு. அது ஒரு அமைதியான இடம். அதிலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி ஒரு தீபத்தூண் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதில் தீபம் ஏற்றன்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே, உயர்நீதிமன்ற கோர்ட்டு சொல்லியுமே அதை ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. மதுரைக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது பல பக்த கோடிகள் எப்படி அண்ணாமலைஸ்வரரோட அருளை பெறுறாங்க, அது மாதிரி மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது பனங்கானத்துலேருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம். அவனியாபுரத்தில் கூட நம்ம திருப்பரங்குன்றம் மலையை பார்க்கலாம். எவ்வளவோ தூரத்தில் இருந்து கூட நம்ம அந்த மலை நம்மளுக்கு தெரியும். அப்போ அதிலிருந்து வர்ற ஒளி எத்தனை கோடி பக்தர்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும். சும்மானாது ஒரு மாற்றுத்திறனாளி கூட வெளியில் நின்று இறைவன் ஒளி வடிவாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதையே இந்த அரசாங்கம் தடுக்குது. இதனால் அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. இஸ்லாமியர்களும் என்னோட சகோதரர்கள், என் கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருந்துமே அரசு இப்படி தடுத்து மதுரையில் இருவேறு மதங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுறதுக்காக, ஓட்டு அரசியல் பண்ணுறதுக்காக அப்படி அரசாங்கம் தடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் என்ன திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் திமுக அரசாங்கத்தை எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே தான். எங்கள் அப்பாவோட கல்யாணத்துக்கு கூட கலைஞர் கைப்பட வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்கையில் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு இந்துவாக பிறந்துட்டு திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுறதுல அரசாங்கத்துக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும். மதுரையில் 2 படை வீடு இருக்குது. பழமுதிர்ச்சோலை இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது. அதுவே மதுரைக்கு ஒரு பெருமை. இப்படி தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையாக தான் ஆகும். அதனால் இவ்வளோ பேர் போராடி நம்ம முருகனோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்திற்கு பெருமை சேர்க்கணும்னு ஒரு நீதிபதியே நினச்சி அவரோட தீர்ப்பை ஒரு கோர்ட்டில் காக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸை அனுப்பி ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநில அரசு இப்படி தடுக்குது. இதனால் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது. அதனால் என்னோடய உடம்பை பெரியார் சிலைக்கிட்ட, ஏன்னா கடவுள் இல்லைங்க மாதிரி ஒருத்தர், அவர்கிட்ட கடவுள் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் 2026 அது ஏற்றணும் அப்படின்றதுக்காக என் உடம்புல நான் தீய வச்சுக்கிட்டு தீபமாக எரிய போகிறேன். அதுவும் அந்த போலீஸ் பீட்டுக்குள்ளே எரிய போகிறேன். எனக்கு 2 குழந்தை இருக்குது. இனியா, சிவனேஷ், ரொம்ப சாரிடா. இந்துமதி, என்னை ரொம்ப மன்னிச்சிடு. என்னால் அந்த உளைச்சலை தாங்க முடியல. அதனால தான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் இப்படி செய்கிறேன். கண்டிப்பாக நான் பிழைப்பது மிகவும் கடினம். அதனால் அப்பா, அம்மா எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, பார்த்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.